And time for us to move on to the next award. அடுத்த விருது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேட்டகரியாக இருக்க போகுது for this person. ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது கண்டிப்பா நீங்க கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலியும் சினிமாவும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒய்ஃப்ன்றவங்க டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப்ன்றவங்க டைரக்டரும் கிடையாது, ப்ரொடியூசரும் கிடையாது, முக்காவாசி நேரம் ஃபினான்ஷியராக தான் நடப்பாங்க அவங்க. என்னை பொறுத்தவரையும் ஒய்ஃப்ன்றவங்க டைரக்டர் தான். ஏன்னா ஒரு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்வீட்டா தான் பேசுவாரு. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் எல்லாம் மாறும். டைரக்டர் வந்து ஓவர்டேக் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த கமிட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து திருமணம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விருதின் மூலமாக ஆக்சுவலி குடும்பத்துல அவங்க வந்து ப்ரொடியூசரா டைரக்டரான்றது அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Alright, time for us to give away the very special award, the Woman Producer of the Year. And to please do the honors, I'm going to request our very dashing Jayam Ravi avargal on stage, please everybody. Jayam Ravi sir, உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். அண்ட் இதில் நாமினிஸே கிடையாது. யாருக்கு இதை கொடுக்க போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். விமன் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு. இன்னைக்கு ஒரு உமன் ப்ரொடியூசர் ஒரு அவார்ட் வாங்க போகிறாங்கன்னா ஹவு ஸ்பெஷல் டஸ் இட் ஃபீல்? வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல எனக்கு இங்கே இருக்கிறது. ஏன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன், எனக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதில் நிச்சயமாக மிகப்பெரிய பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான். ஸோ அவங்க ஒரு பெண். அதுக்கப்புறம் நான் பார்த்த எல்லா பெண்களுமே, என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ண எல்லா பெண்களுமே வந்து நான் சொல்லிகிட்டே போகலாம் லைஃப்பில். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது நிறைய இருக்குது. நான் அம்மா வந்து ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து ரிக்ஷாவிலேருந்து கூட்டு போய் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டு கராட்டே கிளாஸு அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு என் கூடயே இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ பெண்களை வந்து நம்ம மதிக்கணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த மேடையில் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம், உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் அது. ஸோ JFWக்கு அந்த புண்ணியம் போகணும் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள், உங்கள் மனைவி ப்ரொடியூசரா டைரக்டரா? எனக்கு டைரக்டர். அவங்க வீட்டில் 2 டைரக்டர், அவங்க அண்ணனும் டைரக்டர், அவங்க ஒய்ஃபும் டைரக்டர். அது வேற டைரக்ஷன், இது வேற டைரக்ஷன். சார் எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது சார்? ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, காலம் தள்ளுறதுன்னு சொல்லலாமா சார்? காலம் தள்ளுறது, காலம் தள்ளுறது. சூப்பர். வாழ்றது எந்த டைரக்டர் கூட வாழ்றது ஈஸி சார்? ஈஸியா? 2 டைரக்டருமே கொஞ்சம் டஃப்பான டைரக்டர் தான். 2மே டஃப்பான டைரக்டர்ஸ் தான். ஆமாம். எங்கள் அண்ணன் வந்து எப்படின்னா ரொம்ப அன்பாக இருப்பார், ஆனால் ஓவர் அன்பாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். டேய் இது ஒன் மோர் பண்ணக்கூடாது இல்லையா, நம்ம ஏதாவது கஷ்டமான இருந்ததுன்னா அவர் வந்து ரொம்ப அன்பா முடிஞ்சா நீ ஒன் மோர் பண்ண அப்படி. விக்ரமன் சார் படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி. அதே தான் எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இந்த டைரக்டர் எப்படின்னா பாசிட்டிவ் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா வீட்டில் அடி விடுவோம், அது பெட்டர் நமக்கு அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு. எப்படி எங்கள் அம்மாவோ அந்த மாதிரி தான் ஒய்ஃபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இது அப்படி தான் போகும். ஏன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்களுக்குள்ள. அதனால அந்த டைரக்ஷன் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த ஹெல்மெட்டு, இந்த இதெல்லாம் பேடு எல்லாமே கட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா கிரிக்கெட் ஆடுறதுக்கு, அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரியா இருக்கு சார் நீங்கள் பேசுறது? நெகட்டிவாக சொல்லணும்னா நெகட்டிவாக ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச. ஆக்சுவலாக பெருசாக இதுக்கே நீங்கள் கை தட்டி ஆகணும். எப்படி ஒரு மனுஷன் சிரிக்காம அப்படியே சரளமா சொல்றாரு. அவரே நெகட்டிவ் சொல்றேன்னு சொன்னாரு, பேசிட்டு இருக்கும் போதே வந்து கண்ட்ரோல் ஆல் டெலிட்லாம் பண்ணிட்டாரு. எதுக்கு வேணாம். அதுதான் அந்த டைரக்டர் அவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க எனக்கு. இந்த க்ளோஸ்அப்ல இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்? ஜூம் லென்ஸ்லாம் பார்த்திருக்கேன் சார். இது ஜூம் லென்ஸ் இருக்கா, இங்க இருந்தே உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறது எல்லாம் கேட்டுச்சு சார். நீங்க க்ளோஸ்அப்க்கு பயந்த மாதிரி தெரியல, வீட்டுக்கு போனா க்ளோஸ் ஆயிரோன்னு பயந்துட்டு. அதான் சொல்றேன்ல, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்களுக்கு. இதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஜாக்கிரதையா. சூப்பர் சார். நம்ம ப்ரொடியூசர் நீங்க யார் வின்னர் அப்படின்றத நீங்களே இன்வைட் பண்றீங்களா சார்? கண்டிப்பா. சிறந்த பெண் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார். அத்துமீறு திமிரி எழு திருப்பி
அடி அடி. இந்த லேடி, இந்த விமன் என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லேடி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் லேடி. எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே, மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி முதல்ல நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத முதல் வார்த்தை அவங்களுக்கு வந்து அது தோணணும் இல்லையா? அது உண்மையான அன்பு இருந்தால் தான் தோணும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அன்பு நிறைந்த ஒரு மதர் இன்லா அண்ட் நல்ல ஒரு தோழி அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னுடைய மதர் இன்லா சுஜாதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாமியாருக்கு ஒரு விருது கொடுக்கறது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் கிடைக்காது இந்த மேடையில பார்க்க. லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் them. A big round of applause. So beautiful to see this moment on stage. மேம், விடிவி ஸ்டைலில் கேட்குறதா இருந்தா, ஊருக்குள்ளே எத்தனையோ ஹீரோ இருக்கும் போது நீங்கள் ஏன் மேம் ஜெயம் ரவியை சூஸ் பண்ணீங்க? இது எல்லோருக்கும் வணக்கம். பிளான்ன்றது ஒன்றும் பண்ணலை. இந்த கதை வந்துட்டு முதலாக வந்து ரவி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த கதை கேட்ட உடனே எனக்கு வந்து தோணுனது வந்துட்டு 3 விஷயம். ஒன்று வந்து டைட்டில் அடங்க மறு, அடுத்தது வந்து கதை, அடுத்தது வந்து திரைக்கதை. அடங்க மறுன்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும் அப்படின்னா நான் வந்து நல்லா சூட் ஆகும். அடங்க மறுத்தவள் இல்லை, சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் கண்டிப்பாக நான் வந்து அடங்குவேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சைடு நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக எதுக்கும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். 19 வருஷமாக வந்து நான் சின்ன திரையில் சீரியல்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முதல் படத்துலேயே எனக்கு இப்படி ஒரு பெருமையும் இப்படி ஒரு விருது கிடைச்சதுக்கு காரணம் வந்து என்னை மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், என் பிள்ளை. அதாவது எனக்கு 2 பொண்ணு, எனக்கு பிள்ளை கிடையாது. இவர் தான் எனக்கு வந்துட்டு சன். ஸோ அந்த பெருமை வந்துட்டு எனக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் ரவி. நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு இந்த மேடையில் நான் நின்றுட்டு இருக்க முடியாது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மை டாட்டர் ஆர்த்தி. உண்மையை சொல்லணும்னா ஷீ இஸ் அ சைலண்ட் டோனர். அவங்க இல்லைன்னா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃபே ஆயிருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஆர்த்தி அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, ஸ்பெஷலி டு JFW. இப்படி ஒரு பெருமைக்குரிய அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம், இப்போ 2 ஆப்ஷன் கொடுப்போம் மேம். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணணும். உங்கள் குடும்பத்திலே வந்து யார் ரொம்ப நல்லா நடிப்பாங்க? ஆப்ஷன் ஏ ஜெயம் ரவியா, இல்லை ஆப்ஷன் பி உங்களுடைய பேர குழந்தையா? ஏன்னா அவரும் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. படத்தில் கேட்குறீங்களா இல்லை ரெண்டுலேயுமே கூட சொல்லலாம், இல்லை படத்தில் கூட சொல்லலாம். ஆரோ ரவி தான். போச்சா போச்சா ஜெயம் ரவி சார். சரி, அப்போ அவன் பெருசாகி ஹீரோ ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டேட்டு கிடையாது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி சார். தேங்க்ஸ் ஸோ மச். எந்த படம் ஆராத்னா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னப்பா ஒரு படமும் பிடிக்காது? அடங்க மறுன்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும். நல்லா சூட். Tamil cinema should be proud of this. ஹீரோயினுக்கு முத்தம் கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2018 வந்து it saw some of the most beautiful women-centric films in Tamil.